ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வித்தியாசமான கன்செப்ட், அதாவது இது கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம், அது சம்மந்தமாக நம்ம பார்ப்போம். சாரி, என்ன பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இருந்தால் நான் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இந்த வீடியோவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் இது கொடுக்கல, பட் நாய்ஸஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் கன்செப்ட் என்னென்னு விளங்கிக்கொள்ளுங்க. நம்ம அதை நீங்கள் சரியாக விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் எப்படி ஆன்லைனில் மணி மேக்கிங்கிறத ரியலாக இன்னுமே நிறைய பேர் ஆன்லைன் மணி மேக்கிங்கை ரியலாக புரிஞ்சு கொள்கிறீங்க இல்லை. நீங்கள் புரிஞ்சு கொண்டால் மட்டும்தான் இதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். ஓகே, அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக விளையும் கொடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் அமையும். ஏன்னா சக்ஸஸ்ங்கிறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கல்ல, ஒர்க் பண்ணுற ஒரு ஆளை யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆள் ஒரு மாதம் 1 லட்சம் ரூபா ஏர்ன் பண்ணுறாருன்னு நினச்சா அது சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஆளோட தொழில் தான் அவர் எப்படியான பர்சனுங்கிறத தீர்மானிக்கும். ஏன்னா அப்போ ஒரு கூலி வேலை செய்கிற ஒரு பர்சனுக்கும் அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பர்சன்ட கதை நடைமுறை எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அப்போ அதை தெரிவு செய்கிறதுல நம்ம ரொம்ப இதாக இருக்கணும். பிரச்சனை என்னென்னு சொன்னால் அது எப்படி கொண்டு வந்துச்சுன்னா, அவர் செய்த தியாகம். கூலி வேலை செய்கிறவருக்கு அந்த தியாகத்தை செய்கிறதுக்கு, அந்த சேலஞ்சிங்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இவருக்கு அந்த சேலஞ்சிங்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இயலும். அதனால தான் இவர் இங்கே இருக்கிறாரு. ஓகே, அடுத்த இன்னொரு விஷயம், நீங்கள் வெளியில் போயிட்டு 100 ரூபா ஏர்ன் பண்ணுறேன்னு சொன்னாலும் நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லாமல் நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக வீட்டுக்கு இருந்தே மொபைலே ஒர்க் பண்ணலாம்னு சொல்ல போகலாம் மறுவா அது ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு அமையுமா, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நாலேஜை வச்சு ஆன்லைனில் என்னென்ன வழிகளில் மணி மேக் பண்ணலாம்ங்கிற ஒரு ஃபுல் கான்செப்டாக சொல்ல போகிறேன். தெளிவாக விளங்கிட்டு நீங்கள் இதில் தாராளமாக இது பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டப்படணும். நீங்கள் என்னென்னா உங்களோட ரீச் பண்ண மட்டும் நான் ஆன்லைனில் நான் இவ்வளவோ ஓகே, நீங்கள் இது பண்ண தேவையில்லை. இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அப்போயே எனக்கு வித்ரோ எடுக்கவும் தெரியாது, ஏர்ன் பண்ணிவிட்டேன், வித்ரோ எடுக்க தெரியாது. அப்போ அதெல்லாம் என்னை நிறைய பேர் ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இருந்து நான் ஸ்கிப் ஆகிட்டு போகல. இதில் எனக்கு ஒரு இருக்கிற ப்ளஸ் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் போகிற வழி இன்னொரு வழியாக போகிறீங்கன்னா, போகிற வழியில் ஒரு தடங்கள் ஒன்று வந்துட்டுன்னா, நீங்கள் அந்த தடங்களையும் தாண்டி நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, எவ்வளோ தேடுறீங்க, எவ்வளவோ விஷயங்களை இது பண்ணுறீங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் சேரலாம். இல்லை நீங்கள் அந்த தடங்களோடய சரி நம்பிடுவேன்னா நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர மாட்டீங்க. அது என்னன்னாலும் சரி தான். நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம்லையும் இது பண்ணிங்க, ரியாலிட்டி தான். இதை வந்துட்டு என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு என்ன ஒரு வித்தியாசமான நீங்கள் என்ன மாற்ற பார்க்குறீங்க, அப்படியெல்லாம் இல்லாமல் ரியலாக புரிஞ்சுக்கணும் தான் சரி. உங்களுக்கு லேசாக இருக்கணுங்கிறதுக்காக நான் பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லவே மாட்டேன். ஆன்லைனில் ஸ்கேம் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஓகே, அப்படியெல்லாம் இல்லை. சரி, ஓகே, இந்த விஷயத்தை நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம், அதாவது உங்கள்கிட்ட ஒரு ப்ரொஃபஷனல் நாலேஜ் ஒன்று இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குன்னா, அதை வச்சு எப்படி மணி மேக் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். நான் சில வெப்சைட்டுகள் சில எக்ஸாம்பிள் சொல்லுவேன். பட் இதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், வேறு உங்களுக்கு இருக்கிற நாலேஜில் நீங்கள் ஏதாவது ஒன்று இது பண்ணிவிட்டு இப்படி தான் ஆன்லைனில் மணி மேக் பண்ணணுங்கிறத விளையும் கொண்டீங்கன்னா சரி. ஓகே, ரைட். நான் இது போகிறேன்னா அதுக்கு முதல் நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு வராங்க. எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. இது ஒரு ஆக்டிவ் இன்கம். இங்கே வேலை இருக்குது, அந்த வேலையை செய்கிறது தானே. இது ஸ்கேமான விஷயம் இல்லை. அதனால் நிறைய பேருக்கு இது சேருதில்லை. ஸோ கட்டாயம் நான் சும்மா இருந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் வேலை வரும், அந்த வேலையை செய்துட்டு காப்பி பேஸோ டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதோ இப்படி செய்கிற வேலைகள் மூலமாக ஏர்ன் பண்ணுறதா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட டைமையும் எஃபர்ட்டையும் போட்டு சில ஏர்னிங்ஸ் எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் அவங்க சும்மா நம்ம ஒரு இதுக்காக யூஸ் பண்ண வெப்சைட்லேயே மெயினாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் 5 இயர்ஸ் ஆக போகுது. கம்மிங் February 5 இயர்ஸ். அதே மாதிரி டோட்டல் ஏர்னிங்ஸ் 15 மில்லியனுக்கு மேலே. கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் 1300க்கு மேலே மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி ஸ்பெஷல் ஆஃபர் போடுவோம். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தான். அதே மாதிரி அப்டேட்டுகள் பார்க்குறேன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுமா. அதே மாதிரி டிக்டாக்ல நீங்கள் டிக்டாக்ல எங்களோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த குரூப்பில் நான் டெலிகிராம் குரூப்பில் ஆக்சஸ் நாங்கள் இப்போ ஷோ பண்ணாமல் இந்த டெலிகிராம் குரூப்பில் ஆக்சஸை நீங்கள் இதில் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பாருங்கள், ஜாயின் டெலிகிராம் இருக்குது. அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் பண்ணிக்கணும். கோலை விட எனக்கு வாட்ஸ்அப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே போல் எங்களோட சோஷியல் மீடியாஸ்லேயும் கனெக்ட் ஆகிருந்துங்க. கூகுளில் போய்ட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி போட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு இது ஒன்று இருக்குது. ரைட்டு, நீங்கள் இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி
டிக்டாக், யூடியூப், த்ரெட்ஸ், குவாரா, லிங்க்டின், டெய்லி மோஷன் இப்படின்னு எல்லாம் இருக்குது. இதில் ஒன்று கனெக்ட் ஆகி இருந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இமேஜஸில் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரூஃப்ஸ்கள் இதில் இருக்கும், சில டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் வீடியோஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் இதில் அப்டேட் ஆகும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் டச் ஆகிருந்து கொள்ளுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க, நீங்கள் இது பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் நிறைய போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, கன்செப்ட்டுக்கு போகும். கன்செப்ட்டுக்கு போகும் முதல் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்னென்னா, டிசைன் நாலேஜ் இப்போ என்கிட்ட இருக்குது. என்கிட்ட டிசைன் நாலேஜ் ஒன்று நான் படித்து வச்சுருக்கேன்னா அதை என்னென்ன வழிகளில் மணி மேக் பண்ணலாங்கிறத நோக்கி தான் நம்ம போக போகிறோம். ஓகே, ரைட். இப்போ வந்து டிசைன் எனக்கு தெரியும்னா நான் என்ன செய்யணும்னா, இந்த டிசைனை வச்சு நான் ஆன்லைனில் ஒரு ஸ்டோர் ஒன்று திறந்து அதில் வந்து டிசைன் பண்ணுறேன், மக் டிசைன் பண்ணுறேன், இதெல்லாம் டிசைன் பண்ணி நான் ஆன்லைனில் செல் பண்ணுறது. ஸோ அந்த கன்செப்டில் நான் வரப்போகிறேன். நீங்கள் கூகுளில் செல் டிசைன் ஆன்லைன் போட்டிங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜசில், கென்வா, நீங்கள் எல்லாத்துலேயும் உங்களோட இதுகளை நீங்கள் செல் பண்ணலாம். அதே மாதிரி எட்ஸி, அதே மாதிரி பிரிண்டிஃபை அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு விஷயம் ஜசிலில் நீங்கள் செல் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஜசில் எக்ஸாம்பிளாக காட்டுறது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இந்த ஸ்டோரில் வந்து உங்களோட ப்ராடக்ட், அதாவது நீங்கள் மக் டிசைன் பண்ணிங்கன்னா அந்த மக் டிசைன் இங்கே அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி டிஷர்ட் டிசைன் அப்லோட் பண்ணலாம். அப்படி உங்களுக்கான ஒரு ஸ்டோர் ஒன்று இருந்தால் அந்த ஸ்டோரில் நீங்கள் செல் பண்ணி கொள்ளலாம். அப்போ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து எந்த ப்ரொஃபஷன் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த ப்ரொஃபஷனை வந்து நீங்கள் என்னென்னா செல் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஆன்லைனில் நீங்கள் அந்த ப்ரொஃபஷன், இப்போ நான் செல் டிசைனிங் ஆன்லைன் தானே. நீங்கள் என்னென்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை போட்டு செல் ஆன்லைன் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டீட்டெயில் வரும், அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ முதலாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கான ஆன்லைனில் ஒரு இடத்தை உருவாக்கி அந்த இடத்துலேருந்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆல்ரெடி இதுக்கு இந்த சொல்கிறாங்களே 30 மில்லியன் எவ்ரி மந்த்லி சொப்பர்ஸ் வராங்க, அவங்களுக்கு இதை காட்டணும். இதே நான் ஒரு கான்செப்டாக வீடியோவில் போடுவோமா. ஸோ இதை பார்த்துக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த சில வெப்சைட்டுக்கு அதை நான் இது பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரெட் பபிள்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கம்பெனியில் என்ன செய்யணும், இதுலேயும் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட ஆர்ட்ஸ் இதுகளை செல் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இதுலேயும் டிசைன் பண்ணுறது, மக் டிசைன் பண்ணுறது, அதே மாதிரி இந்த ஆர்ட் டிசைன், ஓல் ஆர்ட், ஃபோன் பேக் கவர், ஹேண்ட்பேக், இப்படியான டிசைன் நீங்கள் பாருங்கள் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படியும் நீங்கள் செல் பண்ணி கொள்ளலாம். உங்களோட டிசைனை போட்டு நீங்கள் நிறைய டிசைன் பண்ணி உங்களோட க்ரியேஷனுக்குமா இது பண்ணிவிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆக்கள் இது கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுவும் நல்லா செய்யலாம். முதலாவது கான்செப்ட். ரெண்டாவது என்னென்னு சொன்னால், லோக்கல் வைஸாக நீங்கள் ஒரு டிசைனிங் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறது. அதாவது இப்போ உங்களுக்கு டிசைன் படிச்சிட்டிங்கன்னா உங்களோட வீட்டில் நீங்கள் பெருசாக இது பண்ண தேவையில்லை, உங்களோட வீட்டில் எங்கேயோ இருந்து நீங்கள் இப்படி டிசைன் பண்ணணும் ஒரு போட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுறது. அப்போ அதுக்குரிய டிசைனிங் ஸ்மால் அமௌண்ட்டில் நீங்கள் இது பண்ணுறது. ஓகே, அது உங்களுக்கு நல்ல ஒரு பேசிஸ் இருந்தால், பீப்புளோட கனெக்ட் பேசிஸ் இருந்தால் அது உங்களுக்கு செல் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இந்த இப்போ ஆன்லைன்லேயே எல்லாம் வந்துட்டு இந்த ஃபேஸ்புக் அதுகளில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். இப்படி செல்லிங் சர்வீஸ் இருக்குது, அதை இது பண்ணுங்கண்டு. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது தேவையானாக்கள் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் பிரபலியப்படுத்தி நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், லோக்கல் வைஸாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்து கொள்ளலாம். அது உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜ் பேஸ்ட். அதே மாதிரி சில மார்க்கெட் அனலைஸ் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, இடத்தை செலக்ட் பண்ணணும், அந்த சர்வீஸ் செலக்ட் பண்ணணும், பீப்புள் செலக்ட் பண்ணணும், அதுக்கு நிறைய டிப்ஸுகள் இருக்குது, அதை இது பண்ணிக்கொள்ளலாம். மூன்றாவது விஷயம் என்னென்னா, ஒரு கோர்ஸ் ஒன்று செல் பண்ணுறது. அதாவது வீடியோ கோர்ஸ். இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்கள் ஒரு கோர்ஸ் ஒன்று, நான் டிசைனிங் கோர்ஸ் ஒன்று செய்ய போகிறோம், நீங்கள் எவ்வளோ ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸு சேர்க்குறது. அது உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னால் இது என்ன இன்னும் காலையில் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ், அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸை டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸை புதுசாக சேர்க்குறது, இதெல்லாம் உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கும்னா நீங்கள் இந்த உடுமின்னு சொல்லியிருக்கு. உடுமி வாங்கி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்டில் என்னென்னு சொன்னால் கம்ரோட். இதில் என்னென்னா வீடியோஸாக எடுத்து, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபோட்டோஷாப் படிச்சிங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் A to Z, ஃபோட்டோஷாப் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ண, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுற, என்னென்ன டிசைன் எப்படி பண்ணுறோன்னு சொல்லி ஒரு சீரிஸ் எடுத்து அதை அப்படியே இதில் அப்லோட் பண்ணிவிட்டு பாருங்கள். $34 699 சேல், $69 6639 சேல், $44 1740. நீங்கள் இன்டூ பண்ணி பாருங்கள் எத்தனை சைஸ். இது வந்து பெசிவ் இன்கம். அவங்க சேலாக உங்களுக்கு மணி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஃப்ரீ தான். நீங்கள் வீடியோஸ் எடுத்து இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, கண்டினியூஸாக அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய சேல் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கெலாம் போட தேவையில்ல, அது $5 $10 போட்டாலே அது நல்லா சேல் ஆகும். ஓகே, அப்போ கோர்சஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் எப்படியான சைட்டுகளை இது பண்ணலாம். நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் உடுமின்னு போட்டாலும் சரி, இல்லை நான் சொல்கிற வெப்சைட்டுகளை நீங்கள் அனலைஸ் பண்ணாலும் சரி. அடுத்தது என்னோட சொன்னால், நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ண, அதில் பை பண்ணுறானே, இதில் ஃப்ரீ தானே. இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இந்த யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது. இப்போ இவர் பாருங்கள், டிசைனிங்கில் டிப்ஸ், ப்ரொஃபஷனல் டிசைனிங் ஆர்ட் ஒர்க்காக. அப்போ இவர் என்ன செய்கிறார்,
செய்கிறாருன்னா இதுக்கு வந்து வீடியோஸ் போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் எப்படி வீடியோஸ் போடுவோம், டெய்லி மோஷன் இப்படியான இதுகளில் வீடியோஸை நல்லா நீங்கள் ஷூட் பண்ணி நீங்கள் ஃபேஸ் காட்ட தேவையில்லை பண்ணும்போது இவர பேர் பாருங்கள், சட்டோரி கிராஃபிக்ஸ். ஸோ இவர நீங்கள் நான் உங்களுக்கு காட்டுன்னு பாருங்கள். இவர் க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு வெப்சைட் வந்து 2014. ஓகே, மிச்ச காலமாக இதை இது பண்ணி கட்டி எழுப்பி வந்திருக்கிறாரு. இப்போ ஒரு நாளைக்குரிய ஏர்னிங்ஸ் அவர் பாருங்கள், ஒரு மந்த்லி ஏர்னிங் $135 $2,000 அப்போ 135 $2,000 சொன்னால் இப்போ டே ஏர்னிங்லாம் பாருங்கள், $8 $135 $5 $87 $6. ஸோ இப்படியான ஒரு இதுவும் பெசிவ் இன்கம். அப்போ வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ணி இதெல்லாம் டைம் எடுக்குமா? இப்போ நீங்கள் என்னோட கிளாஸில் நான் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸஸ் பண்ணுற மாதிரி அங்கே வர அதான் இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு அது சரியாக இதாகுது இல்லை. என்னோட கிளாஸில் வந்த உடனே வேலை செய்கிற ஏர்ன் பண்ணுறது போகிறது. ஆனால் இதெல்லாம் வந்து அப்படி இல்லை, கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள். ஓகே, ஸோ வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறது தான். ஸோ அதை வந்து நீங்கள் சரியாக கட்டி எழுப்பினீங்கன்னா சரி. அப்போ இதுக்கு நீங்கள் முகம் காட்டையும் தேவையில்லை, வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நிறைய இதுகள் இருக்குது, அதை இது பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ ஷூட்டிங்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் போடுறீங்க, அதே வீடியோவை கஸ்டமைஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராம் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ். ஓகே, நானும் இன்ஃப்ளூயன்சர், ஒரு 500 ஃபாலோவர்ஸ்லேருந்து 10,000 ஃபாலோவர்ஸில் இருக்கிறார்கள். டிப்பிக்கலி $10 $100 வரை ஒரு போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்களாம். அதே மாதிரி மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் 10,000 ஃபாலோவர்லேருந்து 50,000 ஃபாலோவர்ஸ் வரக்குள்ள ஒரு போஸ்ட்டுக்கு $500 வரை எடுக்கிறாங்களாம். மிட் டயர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒரு போஸ்ட்டாக ஒரு வீடியோவுக்கு, ஏன்னா வீடியோ ஹோஸ்டிங் தானே, நீங்கள் ரீல்ஸ் போட்டு ஏர்ன் பண்ணணும், $500 $5,000 வரை ஏர்ன் பண்ணுறாங்களாம். மேக்ரோ இன்ஃப்ளூயன்சர் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து $5,000 $10,000 வரை ஏர்ன் பண்ணுறாங்களா, ஸ்பான்சர் போஸ்ட்டாக. ஸோ இப்படியும் நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷனோடு சொல்லியிருக்குது, வெஜ்ஜஸ்னோடு சொல்லியிருக்குது, இப்படி நிறைய டைப்பில் இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி யூடியூப்லேயும் போட்டாச்சு, அதில் இதை எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டாச்சு. இது கண்டென்ட் க்ரியேஷனாக. அதே மாதிரி டிக்டாக் என்ன சொல்கிறான், நீங்கள் இந்த டிக்டாக் கிரியேட்டர்ஸ் ஃபண்ட்ஸ் பே $0.02 $0.03 வரை 1000 வியூஸுக்கு ஏர்ன் பண்ணுறாங்களாம். அப்போ 1000 உங்களுக்கு ஒரு 1,00,000 வியூஸ் ஒரு நாளைக்கு போகும்போது சொன்னால் நீங்கள் தாராளமாக $5 வரை ஏர்ன் பண்ணலாம் கண்ட்ரி வைஸாக. அப்போ நீங்கள் டிக்டாக்லேயும் வீடியோ போடலாம். எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுற, இப்போ க்ரியேட்டர்ஸ் தானே, நீங்கள் இப்படி தான் டிசைன் பண்ணுற, டிசைனுக்கு இந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், இதில் இப்படி ஒரு டிப்ஸ் இருக்குது, நீங்கள் படித்த நோய் தான் நீங்கள் தாராளமாக இது பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க. வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ, அப்லோட் பண்ணுற ஃப்ரீ, இது எல்லாமே ஃப்ரீ தான். பட் அவன் வந்து அதுக்கு பே பண்ணுறான். அதே மாதிரி ஒரு விஷயம் தான் ஃபேஸ்புக். இது சில கண்ட்ரிஸுக்கு வேலை செய்யும், சில கண்ட்ரிஸுக்கு வேலை செய்யாது. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கணும் உங்களுக்கு இது பண்ணுங்கள். இவன் என்ன சொல்கிறான், உங்களோட ஃபீடில் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம். ஸோ அதுக்கு வந்து இவங்களை வந்து 10,000 கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதில் இன்ஸ்ட்ரீம் அட்ஸ்ன்னு இருக்குது, ஃபேன் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, கொலாபரேட்னு இருக்குது, பெய்ட் மெம்பர்ஷிப் இருக்குது. அதே மாதிரி உங்களோட சர்வீஸை செல் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது ஃபேஸ்புக்கில். ஸோ வீடியோ போட்டு நீங்கள் எப்படி யூடியூப்பில் ஏர்ன் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் என்னென்னா டிசைன் பண்ணி தரணுன்னு கஸ்டமர்ஸ் எடுத்து அந்த கஸ்டமருக்கு நீங்கள் இது பண்ணலாம். ஃப்ரீலான்சர், ட்ரூலான்சர் அப்படியான வெப்சைட்டு, அப்வொர்க் இப்படியான வெப்சைட்டுகளில் நீங்கள் சர்வீஸை போட்டு அவங்களுக்கும் இது பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு வழிகளில் நீங்கள் கனெக்ட் ஆகி இதை ட்ரை பண்ணுங்கள், கட்டாயம் இது இதாகும். ஸோ அப்படி நீங்கள் உங்கள்கிட்ட அப்படி நாலேஜ் இருந்தாலும் தான், அந்த நாலேஜ் இல்லைன்னு சொன்னாலும் தான், இப்படி ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் ஒன்று கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் தயவு செய்து இது சிறிய ஏர்னிங் இது வந்து இப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் இந்த சிறிய ஏர்னிங்கிற கதை இப்போ பாருங்கள், $390 ஏர்ன் பண்ணிட்டு அப்ளை இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆள் 60,000 ஃபோனை வச்சுக்கிட்டே ஏர்ன் பண்ணுறா, ஸ்டில் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதை மெயினாக ஆக்குறதாலும் ஓகே, நான் அப்படித்தான் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங் வந்தால் இந்த ஒரு கான்செப்ட் இங்கே தான் உங்களுக்கு $1 வேல்யூ ரியலான ஒர்க். ஏன்னா நீங்கள் ப்ரொஃபஷனலான வேலை செய்யும்போது அது வந்து உங்களுக்கு அந்த வேலையை செய்து கொடுக்கறதுக்கு காலம் வந்து கூடும். ஏன்னா கான்செப்ட் எடுத்து வேலை செய்யும். பட் இங்கே அப்படி இல்லை தானே. அதே மாதிரி இங்கே ஒர்க் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதால நீங்கள் நிறைய விஷயம் இங்கே படிச்சுக்கொள்வீங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கொஞ்சம் கட்டாயம் ட்ரை பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நம்ம டிசைனிங் வேலையோ அந்த வேலையோ நம்மளோட கிளாஸில் யார் வேணாலும் எந்த ப்ரொஃபஷனல் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதை இது பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கண்டெக்ட் போட்டிருக்கேன், கண்டெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணேன். கட்டாயம் இந்த கான்செப்டை சரியாக புரிஞ்சு கொண்டுட்டு இதை மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நிறைய தேடுறோம். நான் இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு டீப்பாக ஒன்றும் சொல்லலை. ஏன்னா நீங்கள் டீப்பாக எல்லோரும் சொல்லுவான்னு தயவு செய்து இன்னொரு ஆளில் நீங்கள் தங்கியிருக்க வேணாம். நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் விழுந்து நீங்கள் எழுந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறது தான் உங்களுக்கு கடைசி வரையும் காப்பாற்றும். ஓகே.